ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பூரி அண்ட் பொட்டேட்டோ மசாலா. பொதுவாகவே இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கடையில் இந்த மாதிரி போய் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். வீட்டில் அதே மாதிரி வரலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனால் இதை ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக பண்ணிடலாங்க. அதை எப்படி செய்யலாம்னு தான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், பூரி எவ்வளோ புஷ்ஷுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மசாலாவும் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நம்ம முதல்லேருந்து பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு 3, பெரிய வெங்காயம் 4, இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 4, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 அல்லது 3 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கோதுமை மாவு 1.5 கிளாஸ், மைதா 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இவ்வளோதாங்க. முதல்ல இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி லைட்டாக சென்டரில் அந்த தோலில் மட்டும் படுற மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணுங்கள். லைட்டாக ரொம்ப கட் பண்ணிட வேண்டாம். அப்படி சுற்றி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வேக வைக்கிறதுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த தொலிலாம் கலண்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல வந்து நம்ம தொலி உரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மேஷ் ஆனதும் சேர்ந்து வந்துடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்டெப் தாங்க ஃபாலோ பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஆயில், இது அவ்வளவும் சேர்த்துக்கிட்டு குக்கரில் நீங்கள் வேக வச்சு எடுத்தாலோ இல்லை நீங்கள் குக்கரில் இல்லாமல் நார்மலாக வேக வச்சு எடுத்தாலும் சரி, உங்களுக்கு சூப்பராக அந்த தொலி மட்டும் அழகாக கலண்டு வந்துடும். இப்போ குக்கரில் விசில் போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இது வேகட்டும். நம்ம சைடில் பூரிக்கு மாவு பசைஞ்சிடலாம். இதில் வந்து நான் 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி நல்லா புசுன்னு வரும். கூட கொஞ்சம் நேரம் புசுன்னே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாவோ குறையவோ தேவைப்படும். அதனால் நமக்கு கரெக்டாக இவ்வளோ தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தொளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எப்போதுமே பூரிக்கு மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவு பிசையதை விட கொஞ்சம் கட்டியாக பிசையணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பூரி வந்து நல்லா உப்பெல்லாம் நல்லா வரும். இப்படி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாத்துக்குமே பூரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக பூரி நல்லா புசுன்னு சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை நல்லா மறுபடியும் லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே மறுபடியும் லைட்டாக எண்ணெய் தடவி இதை அப்படியே நல்லா ஒரு கிளாத்தை வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காயாமல் இருக்கும். மாவு வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா பூரி வந்து நமக்கு ஒழுங்காக வராது. அதனால் இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க. இது ஒரு பக்கம் சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு, அதை பார்ப்போம். நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விசில் எடுத்துகிட்டு பாருங்கள். நம்ம அந்த சென்டரில் கட் பண்ணி விட்டோம்ல, அது கரெக்டாக அந்த இடத்துல கீறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தொலியை பிச்சு காமிக்கிறோம் பாருங்கள். எப்போதுமே உருளைக்கிழங்கு வேக வச்சதும் அப்படியே அந்த சூட்டோடு பிக்காதீங்க. கொஞ்சம் நார்மலான ரூம் டெம்பரேச்சர் வாட்டரை கொஞ்சம் அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அந்த தொலியெலாம் அழகாக கலண்டு வந்துடும். பாருங்கள், நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக செஞ்சீங்க. உப்பு, எண்ணெய், அப்புறம் அந்த லைட்டாக கீறி விடுறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த தொலி மட்டும் அழகாக வரும். உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேஸ்ட் ஆகவே செய்யாது. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னா. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுறலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா மசிச்சு விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு இது 3 சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது 3 சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் போட பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம்.
கொஞ்சம் அந்த கலர் மாறி வரணும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்ல கலர் மாறி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்ல நைஸாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒத்தையாக நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எந்த காரமான இதுவும் நம்ம போட போகிறதில்ல, மிளகாத்தூள் அப்படிலாம் போட போகிறதில்ல. அதனால் மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 மிளகா சேர்த்துருக்கேன். இந்த 4மே கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதங்கணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இந்த வெங்காயத்தை கொஞ்சம் அந்த நறுன்னு கடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பூரி மசாலா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் லைட்டாக வதங்கி இந்த கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததும் இப்போ இதில் வந்து கடலை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதாவது பொரிக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து மிக்சியில் திரித்து அதை கூட இந்த கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக கலக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரு இருந்துச்சுன்னா அதில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல தண்ணியாக நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலை மாவு ஊற்றினோன்னே உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கடலை மாவு கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கிரேவி வந்து எந்த பதத்தில் வேணும், சிலவங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் பிடிக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா பூரி மசாலாவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கடையில் இருக்கிற அந்த கலர் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி டார்க் மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள மாதிரியே நமக்கு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்தனால ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணி இது பண்ணிகிட்டே இருந்தாலும் கெட்டியாகிட்டே இருக்கும். அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு வந்து மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம புசு பூரி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ இந்த மாவு எடுத்து கொஞ்சம் சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையிலோ இல்லை இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுறலாம். பூரிக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப லைட்டாக தேய்க்கக்கூடாது. அதாவது ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தேய்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல உப்பி சூப்பராக வரும். அதே மாதிரி ரொம்ப போட்டு அழுத்தவும் செய்யாதீங்க. மாவில் வந்து ஹோல் இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. சிலவங்களுக்கு தேய்க்கும் போது ஓட்டெல்லாம் விழுந்துடும். அப்படிலாம் விழுந்துட்டுனா உங்களுக்கு வந்து பூரி உப்பெல்லாம் வராது. அதனால் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. சூப்பராக வரும் பாருங்கள். இப்போ நல்லா தேய்ச்சிட்டோம். சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஒன்று போல் எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஒரு பக்கம் லைட்டாகவும் ஒரு பக்கம் திக்காகவும் தேய்ச்சிக்காமல் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பூரிக்கு ஆயில் எப்போதுமே நல்லா ஹாட்டாக இருக்கணும், சுட இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பூரி நல்லா உப்பெல்லாம் சூப்பராக வரும். லைட்டாக உப்பெல்லாம் அதுவாகவே வந்துடும் பாருங்கள். அதுவாக வரல அப்படின்னா நீங்கள் லைட்டாக கரண்டி வச்சு லைட்டாக எண்ணெய் அதுக்கு மேலே கோதி அந்த மாதிரி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் பூரி உப்பெல்லாம். அவ்வளோதான். பூரி இந்த மாதிரி உப்பெல்லாம் வர்றதுக்கு நீங்கள் 3 டிப்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணணும். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். அதுக்கப்புறம் தேய்க்கும் போது நல்லா கொஞ்சம் திக்காக தேய்க்கணும், ரொம்ப லைட்டாக தேய்க்காமல். அதுக்கப்புறம் பொரிக்கும் போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சூப்பராக புசுன்னு பூரி கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு பூரி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.